அனைவருக்கும் மதுரை கமிட்டி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது மிக முக்கியமான ஒரு விழாவாக இந்த பொறியியல் நிறுவனத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும் கருதப்படுகிறது. களம் என்றாலே போர்க்களம் இல்லையா? களம்னாலே எல்லா இடத்துலையுமே ஒரு போராட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு களத்திலே, ஒரு கடினமான களத்திலே நமது நிர்வாக இயக்குனர் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான போராட்டமாக இருக்காது. இன்று நாம் வாழ்த்துதல் சொல்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த களத்திலே போராடி எல்லா சூழ்நிலையிலும் மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு முழு குடும்பமும் இங்கே அமைந்திருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தோடு நாம் ஒவ்வொருவரும் பொறியியல் நிறுவனத்தில் உள்ள எம்பிஏவாக இருந்தாலும் சரி, பிஏவாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் இணைந்திருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக மட்டுமல்லாமல் ஒரு கௌரவமாகவும் இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோடு நாம் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. எஸ்சி குழுமம் என்றாலே போராட்ட களத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு குடும்பம். ஆரம்பத்திலே பொறியியல் நிறுவனத்திலே ஒரு போராட்டம், அரசியலிலே இப்பொழுது ஒரு போராட்டம், ஆனாலும் முடிவு எல்லாவற்றிலுமே வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றி சிறந்த நிறுவனத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவே நாம் கருத வேண்டும். நானும் அப்படியே கருதுகிறேன். அதே போல இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குடும்பமாக இணைந்து எம்பியை வாழ்த்த வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் நிச்சயமாகவே ஒரு அன்பு நிறைந்த இதயமாகவும் மற்றவர்களை உயர்த்தி வாழ்த்தக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்களாகவும் இருப்பதால் தான் இந்த மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற தொகுதியிலே நாம் ஒரு சிறு கூட்டமாக இங்கே அமர்ந்து அவர்களை வாழ்த்த வந்திருக்கிறோம். இன்னும் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்த பதவிக்கு உயர வேண்டும் என்பதும், இந்த இடத்தை அவர் அடைந்திருப்பது என்பது மிக சாதாரணம் அல்ல. அவருடைய எண்ணங்களும் உழைப்பும் அவர் செய்கின்ற நற்செயல்களும் இன்னும் அநேக டிவிகளில் வீடியோக்களில் பார்ப்பீர்கள். அதையும் தாண்டி மறைமுகமாக செய்யக்கூடிய அத்தனை எண்ணங்களும் இன்னைக்கு போராட்ட களத்திலே அரசியலிலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றி அவர்கள் அந்த இடத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு குறுகிய காலத்திலே ஒரு தொகுதியிலே ஒரு மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பிடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரணம் அல்ல. அதே நேரத்திலே எல்லாரும் எதிர்த்து வந்தாலும் நமக்கு கடைசியாக துணை நின்றது நாம் செய்த நற்செயல்களே. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு தொகுதிகளும் தன்னால் என்ன முடியுமோ இயன்றதை அவர்கள் எல்லா பகுதிகளிலும் செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த நற்பண்புதான் அவர்களை இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் அவர் மேலும் மேலும் நல்ல வழிகளை மக்களுக்காக, மக்கள் பணிக்காக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.